தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், இல்லை மிதுன ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருப்பீங்க. இப்போது இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை ஒளிப்பதிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அதில் அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாக வச்சுருந்தோம்மா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கெல்லாமே இப்போ ஒரு தீர்வாக ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னங்க? நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குது. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது, எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகிறாங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவுங்க. அந்த 4 கிரகங்கள் நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகலாம். மனுஷனை ஏமாத்துறான், மனுஷனை கவுக்குறான், மனுஷனை வெறுக்கிறான். இப்படி ஏமாத்துறதும் கவுக்குறதும் வெறுக்கிறதும் இவங்களை பார்த்து மனம் செழிச்சு போனவர்கள் தாங்க தனுசு ராசிக்காரங்க. எத்தனையோ வியூகங்கள் போட்டு அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு வெறுத்து போனவர்களும் தனுசு ராசிக்காரங்கள் தாங்க. ஒரு வியூகம் போட்டு அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளவு தியாகம் பண்ணணும். பொறுமையை தியாகம் பண்ணுங்க. சில பேருக்கு பிடிச்ச விஷயத்தை தியாகம் பண்ணும்போது தனுசு ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ரேர் தாங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா சாப்பிடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப பார்த்து பேசுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நான் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல ஐடியாவாக கொடுப்பேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவேன், ஆனால் எனக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பொருளை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்களினுடைய உதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்குங்க. முக்கியமாக யாராவது இந்த பெட்ரோல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு விடுங்க. பெட்ரோல் வாங்காமல் சில பேர் தள்ளிட்டு போவாங்க. வண்டி அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு தூரத்தில் போனாலும் பரவாயில்ல, நின்று அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடைபாத ராசிகள் யாராவது ஹெல்ப் லிஃப்ட்டுன்னு கேட்பாங்க. அவசியமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை உதவி செய்யுங்க. அந்த காலகட்டத்தில் அது பெரிய பலம் உங்களுக்கு காத்திருக்குங்க. யாராவது மாணவ செல்வங்கள் ஏதாவது ஆசையாக உங்கள் வண்டியை பார்த்துட்டு நிப்பாட்டலாம், மறக்காமல் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நட்பே கிடைக்குங்க. ஸோ இந்த நேரம் இப்படியெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது மகான்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நேரங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சதுன்னா அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு அவங்கள பாருங்கள். அவங்கள ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுங்க, மாற்றம் ஏற்படுங்க. நல்ல நேரம். தனுசு பொருளாதார மேன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. 2ஆம் இடத்துல அதிக கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகுங்க. எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வந்து சேரும். பொருள் கடனும் தீருங்க. ஆன்ம பலம் பெருகும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள், விரயங்கள் சீராகும். புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. புதிய நட்புகளால் சந்தோஷம் உண்டாகும். புதிய நிலம், வீடு வாங்கும்போது யோகம் உண்டாகும். சுய விபரங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்குங்க. சிலருக்கு வெளியூருக்கு வேலை மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகுங்க. முன்னோர்களோட சொத்துக்களை வம்சாவளியாக பயன்படுத்துறதுல சர்ச்சைகள் இருந்த சீராகும். கைமறதியாக வச்ச நகைகள் எல்லாமே கிடைக்கும். புதிய எதிர்ப்பாளிகள், நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபம் குறையுங்க. பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிஞ்சவங்க மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனசில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செஞ்சு பாதியில் நின்று போன பணிகள் எல்லாமே மறுபடியும் செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு மனசில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். அந்த செலவுகளும் சுப செலவுகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் தொழிலை முன்னேற்றிக்கலாங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாதியில் நின்று போன கல்வி தொடர்பான விஷயங்கள் நீங்கள் மறுபடியும் தொடர்வீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு இடம் இருக்குங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அப்படி இப்படி இல்லைனாலும் உரிய சிகிச்சையின் மூலமாக உடனே நீங்கள் நிவாரணம் கிடச்சிருங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மற்றவங்களோட தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு உறவினர்களோட பேசும்போது பொறுமை அவசியம். கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலைக்கு போகும் நண்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேறு வேலை முயற்சி செய்கிறத தவிர்த்துக்கோங்க. சக ஊழியர்களோட இணக்கமாக நடந்துக்கோங்க. அதிகாரிகள் அப்பப்போ கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வருங்க. பணவரவு சமூகமாக நடக்குங்க. பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். கணவரோடு ஏற்பட்டிருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கும். அடுத்ததான் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பாக, பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசி ரொம்பவே நேர்மையானவங்க. உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அமைதியானவங்க, அழகானவங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. எல்லாரும் நம்மளை என்ன வேணால் பேசிட்டு போகட்டும், ஆனால் ஒரு நாள் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கே மற்றவங்க யோசிக்கணும். நம்மளினுடைய கடினமான உழைப்பை நான் உயர்ந்து நிற்கும்போது மற்றவங்க அதை சொல்லணும். இதுதான் தனுசினுடைய இலக்குங்க.
இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையும் வந்துட்டு வாழக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பலவிதமான யோசனைகளுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி வாழக்கூடியவங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லா சமாளிக்கக்கூடியவங்க. பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்போவுமே மனசை தளர விடாமல் ஏதாவது ஒரு வகையில் மேலே வரணும் அப்படின்னு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு முடிவாகவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. தான் போகிற பாதை அப்படிங்கிறது தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க, தன்னை நம்பி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது பயன்படுத்தும். சொல்லப்போனால் இங்கே வழிபோக்கில் கூட்டங்க இங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போவாங்க. இவங்களே வாலண்டியராக போயெல்லாம் சில நல்ல விஷயங்களை வந்துட்டு மற்றவங்களுக்காக செய்வாங்க. அடுத்தது வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப உயர்ந்தவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு இருந்தாலும் இவங்களினுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல விதங்களில் நஷ்டத்தில் தாங்க போய்கிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் சரியாக இருக்காது, தொழிலும் சரியாக இருக்காது, கூட பிறந்தவங்களும் இவங்களுக்கு பெருசாக வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது. அவங்களே நினச்சாலும் அவங்களினுடைய நிலைமையில் இவங்களை மாதிரியே இவங்களை நம்பி இருக்க மாதிரியும் இருக்கும். அப்புறம் பாருங்க, உதவி பண்ணுறது, அட போங்கடா அப்போ எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து உழைக்க ஆரம்பித்தாலும் அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் இருந்தாலும் இல்லைனாலும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த பெண்கள் வந்து பிரசவ வலியில தவிக்கிறப்ப அழுதாலும் புரண்டாலும் நீதாமா பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா வலியை நீதான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்க தான் முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்தையும் சரி, எந்த சுற்று வட்டாரத்துலேயும் சரி இவங்க தான் நின்னாகணும். இவங்களினுடைய தலையெழுத்து இதுதான் அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா பாரத்தை யார் தாங்குவாங்களோ அவங்களுக்கு தெய்வங்கள் தாங்க பொறுப்பு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு 4-5 மலையை தூக்கி வைக்கலாம் போலயே அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டார் போல. சுமை தாங்கிகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய சுமை உங்க மேல இருந்தாலும் சரி, இலக்கை நோக்கி பயணம் பண்றதுல ஒரு நாளும் நிறுத்தினது கிடையாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஓட ஓட முடியலப்பா, நடக்க முடியலப்பா அப்படின்னு, நகர முடியல, ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தனுசு ராசி எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனித்துவமான தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போறீங்க. தனுசு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க. அடப்போமா, நான் எழுதி கொடுக்குறேன்னா எங்க நான் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்கு, அந்த கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னு தான் உங்ககிட்ட சொல்றீங்க. என்னாச்சு, கடவுள் உங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நீங்க என்ன செஞ்சுவீங்க, மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவீங்க. அது யாருக்கா வேணா இருக்கலாம். ஸோ அள்ளி அள்ளி கொடுத்தீங்க, நீங்க திரும்பவும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க. எப்படி திரிகிரக யோகத்தினால, திரிகிரிய யோகமா அப்படின்னா என்னம்மா, அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலையோட அமைப்பு தாங்க பொறுப்பு. இப்போ நீங்களே ஒரு கஷ்டகாலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தால் அந்த கட்டங்களை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதை நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பரிகாரத்தினால இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். இப்போ எல்லாத்துக்கும் அந்த நவ கிரகங்கள் தான் காரணகர்த்தாவாக இருக்காங்க. ஸோ அப்படி அந்த கிரகங்களினோட நகர்வை பொறுத்தும் கிரகங்களினுடைய சேர்க்கையை பொறுத்தும் நாங்கள் பலன் சொல்ல முடியும். அந்த வகையில் தாங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தினால, அதாவது 3 கிரகங்கள் ஒரு ராசியில் இணையிறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டதுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் 3 பேருமே
3 தெய்வங்கள், 3 பழக்க வழக்கங்களில் வணங்கக்கூடியவங்க. அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஒத்து போகுமா, ஒத்து போகாதா, பயம் வருதா இல்லையா? ஆனால் அந்த 3 பேருமே தெய்வங்கள் தான். ஒருத்தவங்க தான் அவங்க தெய்வத்தை நீ வணங்கு, உனக்கு நான் வந்துட்டு மரியாதை கொடுக்குறேன், நீ உன்னோடதை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தரினுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிதாங்க இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த 32 வருஷத்துக்கு அப்புறமா உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சத்தை தொட போறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க. பணமழை கொட்டக்கூடிய நேரங்க. இந்த 3 கிரகம்னு சொன்ன இல்லையா, யாரு? தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். இவர் பேரை கேட்டாலே பயமா இருக்கே. இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது. அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான், காரணக்கர்த்தா சுக்கிர பகவான் தான் இருப்பாருங்க. ஸோ இவர் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சகரமாக இருக்குங்க. அதிர்ஷ்டம் இருக்கணும், அரசியலில் சாதிக்கணும்னு நினச்சா இவரோட தயவு தேவை. யாரு? சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுமே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள். இவங்க 3 பேரும் இணையிறதுனால உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய லெவலில் தாங்க. அதாவது இனிமே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். இந்த யோகத்தை நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த 3 கிரகங்களும் குருவோட வீடான மீனராசியில் இணையிறது அப்படிங்கிறது தான் இன்னும் அற்புதமான வாய்ப்புகளும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகுது. இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வெற்றி அடைய போகிறீங்க, எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க. சமூகத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இது மட்டும் இல்லைங்க, சொல்லப்போனால் உங்களினுடைய தலைவிதியே மாறப்போகுதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போகிறீங்க. வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. இதே வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, அதில் பதவி உயர்வு கிடைக்கும். இல்லைம்மா எனக்கு வேலையெல்லாம் இல்லை, நான் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கேன், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களினுடைய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் உங்களினுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களோட ஆதரவின் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக நிதி ரீதியாக நீங்கள் இழந்த பணத்தை கூட இப்போ பெற முடியுங்க. உங்களோட பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் போவீங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல லட்சியங்கள் இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க. இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக நடக்க போகிறதுனால இது சுபமான நேரம்னு சொல்லலாம், சுப யோகம்னு சொல்லலாம். இதனால உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் கிடைக்க போகுது, ஆடம்பர வாழ்க்கை வாழ போகிறீங்க, சொத்து சேர்க்கை இருக்குது, வண்டி வாகனம் வாங்குவீங்க, கூடுதலாக சொத்து வாங்குறதுக்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க. குடும்ப சூழல் உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. இத்தனை நாளாக சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க இல்லையா, இனி அதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க. யார் என்ன பண்ணாலும் சரி உணர்ச்சி வசப்படாமல் அதை அழகாக சமாளிக்கக்கூடிய நிலையில் வலம் வர போகிறீங்க. இதனால் சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமாக உங்களினுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர்வுக்கு வரப்போகுதுங்க. நம்ம எல்லாம் யாருன்னு கூட தெரியாது, நம்ம எல்லாம் போய் நின்று இன்னொருத்தர் சொன்னால் கூட நம்மளை அதாவது நல்ல விஷயம் சொன்னால் கூட ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனி அவங்களே அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. சொல்லப்போனால் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்க கண்ணுக்கு தெரிய போகுது. இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது உங்களினுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நிறைய மாற்றங்கள் தடைகளை எல்லாமே தாண்டி சாதிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாக போகுதுங்க.